World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஒவ்வொரு ஜோதிட மாநாட்டிலும் புத்தகம் மூலம் அவையை அலங்கரித்து மிகப்பெரிய சரித்திர சாதனை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய உயர் திரு ஆரோமிரா ஹரியய்யா அவர்கள் இப்பொழுது ரொம்ப குறுகிய காலத்தில் அற்புதமான சில ஜோதிட நுணுக்கங்களை வழங்க வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட பிதாமகர்கள், ஜோதிட சக்கரவர்த்திகளை வணங்கி உரையை தொடங்குகிறேன். ஜோதிடத்தில் பலவிதமான பலன் கூறும் முறைகள் இருக்குங்க. அதில் பிரசன்ன முறைகளில் சிறப்பான ஒரு 2 டிப்ஸை சொல்லலான்னு பண்ணியிருக்கோங்க. உயர் வசந்தன் ஐயா ஒரு முறை மதுரையில் சந்தித்தோங்க. கிட்டத்தட்ட 12 பேர் 12 பேரும் அவரை பார்க்கறதுக்காக ஒரே சமயத்தில் ரூமுக்கு வந்தோம். இப்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார். பிரசன்னம் பார்க்க வராங்க, இங்கே 12 பேரும் ஒரே சமயத்தில் தான் வந்தீங்க, இப்போ 12 பேர்த்துக்கும் பிரசன்னம் போடணும், அதுக்காக டைம் மாறாது, எல்லாம் ஒரே சமயத்தில் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாருங்க. என்ன பண்ண போகிறாருன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், வரிசையெல்லாம் உட்காருங்கன்னாரு. வரிசையெல்லாம் உட்காந்தவங்க. உட்கார்ந்த உடனே ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல உட்கார்ந்துறவருக்கு லக்னம் வந்து மேச லக்னம், அதை வச்சு ஏற்கனவே இருக்கிற நிலைமையை வச்சு அப்படியே பலன் சொன்னாருங்க. அடுத்தவங்களுக்கு ரிஷப லக்னம், இப்படி போட்டு 12 பேருக்கு பலன் சொன்னார். எல்லாருமே ஆமான்னு மட்டும் தான் பதில் சொன்னாங்க. பிரசன்னத்தில் நம்ம முன்னோர்களை அணுகி போய் நம்ம ஜோதிட பிதாமகர்களை அணுகும் போது ஒவ்வொருத்தவங்களும் நிறைய அற்புதமான விஷயங்களை நமக்குள்ள வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவர் குடும்பத்துக்குன்னு ஜோதிடம் சொல்லுவாருங்க. தனி மனிதர்கள் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கே ஜோதிடம் சொல்கிறேன்னு சொல்லுவார். அப்படி ஒரு நண்பருக்கு ஜோதிடம் சொன்னார். சொல்லிக்கிட்டு இருந்தப்போ நண்பர் சிவகாளீஸ்வரமூர்த்தி அவர் என்ன பண்ணாருங்க, அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே திருமந்திரங்கிற புத்தகத்தை அப்படி பரிசீலித்தாருங்க. அது சமயத்தில் அப்படியே வானத்தில் அப்படி மெதுவாக போனார். இது நடந்தது திருப்பூரில். மெதுவாக மழை பெய்ஞ்சது. உடனே சொன்னார் அந்த ஏத்தாள் இருக்கிற நண்பருக்கு, நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்து ஏற்கனவே தீர்மானிச்சா திருக்கோகர்ணம்னு ஒரு கோயில், அந்த கோயிலில் போகும்போது திருமந்திரத்தை எடுத்து படிங்க. படிக்கும் பொழுது மழை பெஞ்சதுன்னா நீங்கள் பண்ண வினைகள் எல்லாம் தீந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னாருங்க. இதெல்லாம் வந்து எந்த ஜோதிட நூல்களையும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஜோதிட பிதாமகர்களையும் ஜோதிட சக்கரவர்த்திகளையும் நெருங்கி போகும்போது நமக்கு கிடைக்கிற அற்புதமான பாயிண்ட்டுங்க. அதே மாதிரி NRVA ராஜா அப்படின்னு மிகப்பெரிய ஜோதிட ஐயா மீனா நாடி அப்படின்னு ஒரு இது பண்ணார். அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் ஒரு தடவை பேசும்போது சொன்னார், என்னுடைய நிறைய ஜோதிடம், எங்களுடைய அப்பா பயங்கரமான ஜோதிட சம்பந்தம் நிறைய ஆய்வு பண்ணியிருக்காரு, ஆனால் எனக்கு அந்தளவு ஜோதிடம் வரல. உடனே அவர் குருநாதரை அவருடைய அப்பாவை காலை பிடிச்சிட்டு அழுதேன், எனக்கு ஜோதிடம் வர மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி சொல்லி கேட்டேன். அதுக்கு உடனே எங்களோட அப்பா எனக்கு சொன்னார், ஜோதிடம் வரலைன்னா உன்னோட குருநாதரை போட்டுக்கிட்டே இரு, குருநாதரை புகழ் பண்ணிக்கிட்டே இரு, என்ன குருநாதரை வணக்கம் செஞ்சுட்டே இரு, உனக்கு ஜோதிடம் நிமித்தமாகவும் சகுனமாகவும் வரும் அப்படின்னாரு. அதுலேருந்து நான் என்னுடைய குருநாதரான எங்கள் அப்பாவை புகழ்ந்துக்கிட்டே இருந்தேன். அவருடைய மனசில் எப்பயுமே அவர் ரொம்ப போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னை அறியாமல் ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து உள்ள வந்து இந்த ஜோதிடம் சொல்ல வைக்குது, இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து என்னுடைய குரு பக்தி தான் அப்படின்னாரு. ஏன்னா ஜோதிடத்துக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னா குரு பக்தி. யார் ஒருத்தங்க குரு மேலே எல்லையில்லாத பக்தி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஜோதிடம் தானாக வருங்க. ஸ்ரீ அரவிந்தராஷ்டிரம் அன்னை இருப்பாங்க. அவங்க தன்னோட குருநாதரை பற்றி சொல்லும் பொழுது சாதாரணமாக அப்படி உச்சரிக்க மாட்டாங்க. உச்சரிக்கும் போது பேசிட்டே இருக்கும்போது இதை இப்படி நான் போயிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ஆரோபிந்தோ அப்படின்னு ஸ்பெஷல் நோட்டில் சொல்லிட்டு அப்புறம் தான் மறுபடியும் வழக்கமான பேச்சு பேசுவாங்க. ஏன்னா குருநாதர் பேரை உச்சரிக்கும் போதே ஒரு மந்திரமாகவும் ஒரு மிகப்பெரிய நாமத்தை உச்சரிக்கிறாப்லையும் தான் நினச்சி தான் பண்ணுவாங்க. அப்படி எந்த சமயத்திலுமே குருநாதரை நம்ம வழிபாடு பண்ணதன் மூலமாக மிகப்பெரிய ஞானத்தையும் மிகப்பெரிய நன்மை அடையலாம். இந்த ஜோதிடங்கிற இந்த விஷயத்தை
ஒரு கொண்டாட்டமாக மிகப்பெரிய விஷயமா எடுத்து சிறப்பாக செய்து வந்த மணிகண்டராஜன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இது வந்து மற்றவங்க இவர் வந்து மிகப்பெரிய விஷயத்தை தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை மெனக்கட்ட ஒதுக்கி இது குருமார்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கொண்டாடுறதுக்காகவே சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது செய்கிற இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய விஷயம். ஜோதிட மாணவர்களுக்கும் எல்லாத்துக்குமே அறுசுவை உணவு விட்டு அவங்களை எல்லாத்துக்குமே மதிப்பளித்து அவர் செய்கிற இந்த சேவை அவருடைய குடும்பம் அவருடைய சந்ததி எல்லாத்துக்குமே பெரிய துணை புரியும். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது விழாவைக்கு வருகை புரிந்து நமக்கு சிறப்புரையாற்றிய அரோமிரா ஹரி ஐயா அவர்களுக்கு சிறப்புரை கௌரவித்து ஏவி மகாஞானி அரவிந்தரின் அருளாசி பாண்டிச்சேரி அன்னை மீராவுடன். அன்னை மீராவின் ஆசிர்வாதமும் அச்சதையும் உங்களுக்கே உரியதானது. சேவையுள்ளமும் உதவி மனப்பான்மையும் கருணை பண்பு அரவணைப்பு என மகத்துவம் நிறைந்த மாமனிதரே, தங்களின் நூல்கள் இல்லாத மாநாடுகள் கருத்தரங்கம் நடப்பதற்கு வாய்ப்புகளே இல்லை என உறுதியாய் கூறிவிடலாம். மலர் போல மனமும் மனம் போல் வாழ்வும் பிறர் போற்றி பாராட்டும் குணமும் அன்னையின் வழி நின்று வழிநடத்தும் புண்ணிய செயல்களும் 100 ஆண்டு காலம் சேவை வழி நின்று செயல்பட பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். புத்தகம் தந்த புண்ணியநாதனே, ஜோதிட உலகிற்கு தேவை உங்களின் சேவை. உயர் திரு ஆரோ மீராஹரி ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.